ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲ ಕೊಂಚ உட்காருங்க, அப்படியே அமைதியா உட்காருங்க. தயவிட்டு அமைதியா உட்காருங்க. ஹலோ பிரதர், உட்காருங்க. இன்னும் தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சன்மானம் பண்ணோம். தயவிட்டு கொஞ்சம் உட்காருங்க. ನಮ್ಮ ಮೇಡಮು ಎಲ್ಲರಿಗೂ ಸನ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ದಯಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ஆனரபிள் டாக்டர் எம்எல்ஏ மேடமுக்கு மற்றும் நூரி காலேஜ் ட்ரஸ்ட் ஷாயித் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஆண்டர்சன் பெட் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் சார்பாக நமது எம்எல்ஏ மேடம் கிட்ட மெமெண்டோ கொடுத்துருக்கிறோம். தயவு செய்து நம்ம எம்எல்ஏ மேடம் கேஜிஎஃப் சுத்தி வட்டாரம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேக்டரிங் ஓப்பன் ஆயிருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு 25 வருஷம் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். மனசு ரொம்ப நோவு இருக்குது எங்களுக்கு நிறைய விஷயம் சேர்ந்து கொடுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது இல்லாமல் இந்த மெமரண்டில் நிறைய ரிக்வஸ்ட் நாங்கள் வச்சிருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு ட்ரைனேஜ் இல்லை, தண்ணி வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை. டாய்லெட் வந்து 1 வருஷம் ஆச்சு மூடி. இந்த ஆண்டர்சன் பெட் முனிசிபாலிட்டி பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்கிறது 1 வருஷம் ஆச்சு மூடி. அதுக்காக 3 கமிஷனர் கிட்ட ஒரு 50 லெட்டர் கொடுத்துருப்போம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெட்டர் கொடுத்துருப்போம். நம்ம எம்எல்ஏ மேடம் ஆபீஸ்க்கு போய் நம்ம சோமண்ணா கிட்ட ஒரு 10 லெட்டருக்கு மேலே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே சமயத்தில் மார்க்கெட் உள்ள ஒரு லெட்டின் கட்டினாங்க, அது ஓப்பனே பண்ணல. அது ஆகையால நாங்கள் எம்எல்ஏ கிட்ட கையெடுத்து கேட்டுக்கிறோம். எங்களுக்கு ஆண்டர்சன் பெட் மெர்ச்சன்ட்ஸ் ஆண்டர்சன் பெட் ஏரியாவுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பி அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்க செய்வான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. போல நமது ராஜீவ்காந்தி சிலையை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமது புரட்சி தலைவி ரூபகலா சசிதா அவர்களுக்கும் வந்து இந்த சிலை திறந்து வருவதற்காக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கைகளை அதி வேகத்தில் முடித்து கொடுக்குமாறு நமது புரட்சி தலைவி ரூபகலா கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து இங்க சந்தித்ததற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன். டாய்லெட்ஸ் இருக்கிற டாய்லெட்ஸ் இப்போ ரெனோவேஷன் பண்ணி 2 இயர்ஸ்ல இருந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி லாக் பண்ணிருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ரெனோவேஷன் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ்க்காக கண்டிப்பா அது எப்படி பண்ண முடியும். நான் கமிஷனருக்கு பேசி மண்டே உள்ள கமிஷனர் வந்து விசிட் பண்றாங்க. இந்த லெட்டர் கூட நாங்க அவருக்கு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அந்த டாய்லெட் சர்வீசஸ் கரெக்ஷன்ஸ் பண்றோம். அவங்க பஸ் வந்து ரெடியாக்குறாங்க. எங்களுக்கு உள்ள ஸ்டேட் பண்ணிக்கணும். ஒரு போலீஸ் ஓகே, பஸ் உள்ள வந்து போணும், உள்ள வரணும். ಮುನ್ಸಿಪಲ್ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಂತ ಇದೆ. ಅದು ಒಂದು ಬಸ್ ಬರಲ್ಲ, ಒಂದು ಬಸ್ ಬರಲ್ಲ, ಸರಿ. KSRTC ಡಿಪೋ ಮ್ಯಾನೇಜರ್ ಇನ್ನೊರು ವಾಟಿ ಅನ್ಪಿ கமிஷனர் திருப்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட் 3 பேர் சேரி இங்க விசிட் பண்ணி திருப்பி அந்த பஸ் சர்வீசஸ் இந்த உள்ள ஆண்டர்சன் பேட் உள்ள வந்து போற மாதிரி நாங்க கண்டிப்பா அது ஸ்டெப் எடுத்து இப்போ நாங்க அந்த ராபர்சன் பேட் மார்க்கெட் கொஞ்சம் எல்லா டெவலப்மெண்ட்டுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறோம். அது அப்புறமா இங்கே தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் ரினோவேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அது செட்டரேட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணோம். அவர் ரொம்ப ஆசையாசா இந்த விழாவை நடத்திருக்காரு. சார் கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் போறீங்களா? சீட்டுக்கு போங்க, கொஞ்சம் சீட்டுக்கு போங்க. யாருக்கு? அதுக்குதான் உட்கார சொல்றேன் எல்லாரும். சார் லீடர்ஸ்லாம் உட்காருங்க சார், கொஞ்சம் தயவு. வந்திருக்குது வீடு வந்து எல்லாம் டேமேஜ் ஆகிடுது. உள்ள போக முடியல, பாம்பு எல்லாமே வருது. வாசம் பண்றதுக்கு
தயவு பண்ணி கொஞ்சம் நாங்க இந்த ஏரியாக்கு விசிட் பண்றோம். நாங்க கமிஷனர் கூட விசிட் பண்றோம். ஐ மேட்ச் கூட போடல, நாங்க பீச்சாப்ல போட்டாங்க, இங்க போட்டாங்க டிபார்ட்மெண்ட் அந்த ஏரியாக்கு வந்து இங்க போட்டாங்க. கமிஷனரை கூப்பிட்டு உங்க ஏரியாக்கு விசிட் பண்றோம். இதுக்கு விசிட் பண்றோம்.